ஒரு வினாடி நொடி துளி கூட வீணாகி விடாமல் இருப்பதற்காக ஷாபானில் இருந்து தயாரிப்பை துவங்கி உலக காரியங்களை அத்தனையும் சரி செய்து விட்டு ரமலானுக்கு வரவேற்க போவார்களா மன்னிமிக்கவர்களே? யோசித்து பார்க்கிறோம். ஷாபான் ரமலானுக்கான ஒரு முன் தயாரிப்பு, ரமலானிற்காக ஒரு ரிஹர்சல், முன் வடிவு மன்னிமிக்கவர்களே. இன்னும் சொல்ல போனா இமாம் காவூஸ் யமானி ரஹ்மத்துல்லாஹ் ஹசன் கேட்பாங்க, பெருமானாரின் பேரன் தாவூஸ் யமானி ரஹ்மத்துல்லாஹ் ஹசன் நடியில் அவங்களை பார்த்து கேட்பாங்க, ஹசனே ரலியல்லாஹு இந்த ஷஅபான் மாதத்துல இந்த விசேஷமான இரவு காலங்களில் உங்களது அமல் எப்படி இருக்கும்? இந்த விசேஷ இரவு எப்படி நீங்கள் கணிப்பீர்கள்? என்னென்ன அமல்கள் செய்கிறீர்கள்? என்னென்ன நற்காரியங்கள் செய்கிறீர்கள்? சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிற போது ஹசன் அடியில் அவங்க சொல்லுவாங்களாம், இந்த இரவை நான் 3 பகுதிகளாக பிரிப்பேன். 3 வகையான நற்காரியங்கள். முதலாவதாக சொல்லுவார்கள், முதல் பகுதியில் எனது பாட்டனார் நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத் ஓதுவதற்காக ஒரு பகுதியை கழிப்பேன். 3இல் ஒரு பகுதி முழுக்க நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்லிவிட்டு சொல்வார்களாம், இது அல்லாஹ்வின் கட்டளைக்காக நான் செய்கிறேன். சொல்லிவிட்டு அந்த வசனத்தை ஓதி காட்டுவார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வின் உத்தரவு, அல்லாஹ்வும் மலக்குகளும் நபிகள் நாயகத்தின் மீது ரஹ்மத்தை பொழிகிறார்கள். ரஹ்மத்திற்காக மலக்குகள் துஆ செய்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே நீங்களும் நபிகள் நாயகத்தின் ரஹ்மத்திற்காக துஆ செய்யுங்கள். அப்ப அல்லாஹ்வின் உத்தரவுக்கு இணங்க முதல் பகுதி நான் ஸலவாத் ஓதுவதை கழிப்பேன். இரண்டாவதாக இமாம் ஹசன் சொல்லுவாங்க, இரண்டாவது பகுதி நான் இஸ்திக்ஃபாரில் கழிப்பேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றோ, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்றோ, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லது ரப்ப என்றெல்லாம் நிறைய இஸ்திக்ஃபார்கள் இருக்கிறது. சுருக்கமாக சொல்லுவதானால் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். இப்ப இரண்டாவது பகுதி முழுக்க இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பினை கழிப்பேன். சொல்லிவிட்டு சொல்வார்களாம், இதுவும் அல்லாஹ்வின் கட்டளையாக செய்கிறேன். அந்த வசனத்தை ஓதி காட்டுவார்கள், வமா கானல்லாஹு முஅதிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். இந்த உம்மத் சமுதாயம் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிற காலம் வரை, மன்னிப்பு கேட்கிற காலம் வரை அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான். வசனம் குறிப்பிடுகிறது, அல்லாஹ்வின் தண்டனை வருவதில்லை இஸ்திக்ஃபார் செய்கிற வரை. இப்ப தௌபா செய்து கொண்டிருக்கிற காலம் வரை அல்லாஹ் தண்டிப்பதில்லை என்கிற வசனத்தை ஓதி காட்டுவார்களே. இரண்டாவது பகுதி முழுக்க இஸ்திக்ஃபாரில் கழிப்பேன். மூன்றாவது இமாம் ஹசன் அவங்க சொல்லுவாங்க, மூன்றாவது பகுதி தொழுகையில் கழிப்பேன். இரவு முழுக்க 3 பகுதி. மூன்றாவது பகுதி வணக்கங்களில். அதற்கும் வசனத்தை ஆதாரமாக சொல்லுவார்கள். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், கல்லா லா துதீஉ வஸ்ஜுது வக்தரிப். நீங்கள் இரவு நேரங்களில் சஜிதா செய்து அல்லாஹ்வை வணங்கி அவனது நெருக்கத்தை பெறுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஆர்வப்படுத்துகிறான். இப்ப அல்லாஹ்வின் அந்த உத்தரவுக்கு இணங்க மூன்றாவது பகுதி முழுக்க நிறைய நஃபில் இபாதத்துகள் என்று ஹஜ்ரத் ஹசனுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். மன்னிக்கிறவர்களே, இதெல்லாம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஹசனடியில அந்த 3 பகுதியை சொல்லுவாங்க. இமாம் தாவூஸ் யமானி கேட்பாங்க, இந்த இரவில் இப்ப இந்த முறையில் நான் வணங்கினால், இப்ப நீங்கள் இது போன்று 3 பகுதியாக பிரித்து அந்த இரவு விழித்திருக்கிறீர்கள், நன்மைகள் செய்கிறீர்கள், எனக்கு என்ன கிடைக்கும் என்பார்கள். இதன் பலன் என்ன என்று கேட்பார்கள். இதன் சவாப் என்ன என்று கேட்கிற போது இமாம் ஹசன் அவங்க சொல்லுவாங்க, என் தந்தை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தின் வாயிலாக அவர்கள் கேட்ட ஒரு செய்தியை நான் அறிந்திருக்கிறேன். யார் இது போன்ற இரவுகளில் விழித்திருந்து வணங்குகிறார்கள், இந்த மாதம் முழுக்க வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அல்லாஹ்வின் வணக்கங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் முகர்ரபீன் என்கிற அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்ற, அல்லாஹ்வை நெருங்குகிற நல்லடியார்களில் அவர்கள் ஆகக்கூடும் என்று ஹஜ்ரத் அலியுடைய வார்த்தைகளை சொல்வார்களா? மன்னிக்கிறவர்களே, சூரா வாக்கியாவிலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அம்மா இல்கான மினல் முகர்ரபீன். இந்த மனிதர்களில் இறப்பிற்கு பின்னால், அல்லாஹ்வின் விசாரணைக்கு பின்னால் யார் முகர்ரபீன்களாக அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வெகுமதிகளை குறித்து அல்லாஹ் பேசுவான். மறுமையில் அவர்களுக்கு என்ன காத்திருக்கிறது தெரியுமா? சுவனத்தின் நறுமணம் அவர்களுக்கு காத்திருக்கிறது. சுவனத்தின் நறுமணம், சுவனத்தில் மகிழ்ச்சி அவர்களுக்கு காத்திருக்கிறது. சுவனத்தின் உணவுகள் அவர்களுக்கு காத்திருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ்வின் மன்னிப்பும் அவர்களுக்கு உண்டு. இப்ப நெருக்கம் பெற்ற நல்லவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ஷானு தஆலா இவ்வளவு பாக்கியங்களை சுவனத்திலே வைத்திருக்கிறான், மறுமையிலே வைத்திருக்கிறான். கண்ணிமிக்கவர்களே, ஹசன் அவங்க இப்படி சொல்லி முடிப்பாங்க. இந்த விசேஷமான காலங்கள் வருகிற போது முடிந்த அளவிற்கு நாம் அமல் செய்ய வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ஷானு தஆலா இது போன்ற காலங்களை நமக்கு பெரும் பாக்கியமாக